வணக்கம் நண்பர்களே. நீங்க மட்டும் தான் உங்க வாழ்க்கையின் இப்ப இருக்கிற நிலைமைக்கு காரணம். நீங்க உங்க வாழ்க்கை இப்படி ஆயிடுமோ, அப்படி ஆயிடுமோன்னு நெனச்சு உங்க வாழ்க்கைய நெகட்டிவிட்டி வட்டத்துக்குள் தள்ளிக்கிட்டே இருக்கீங்க. எல்லாமே நம்ம மனசுல இருந்து தான் ஆரம்பிக்குது. உங்க மனசுக்கு நேர்மறையான எண்ணங்களால நீங்க சார்ஜ் போட்டா, உங்க வாழ்க்கையும் அதே மாதிரி சார்ஜ் ஆயிடும். இப்போது தான் உங்களுடைய நேரம். அதை விட்டுட்டு எனக்கு கஷ்டம், எனக்கு முடியலன்னு சொல்லிக்கிட்டு, உங்களை நீங்களே ரொம்ப பரிதாபமா பார்க்குற அந்த சூழ்நிலைய விட்டு வெளிய வந்து நில்லுங்க. நீங்க உங்க உடம்பு ரொம்ப ஃபிட்டா இல்லன்னு புலம்புறீங்க. ஆனால் அதற்காக ஜிம் போவது கிடையாது. ஒவ்வொரு முறை கண்ணாடி பார்க்கும்போது மட்டும் தான் உங்களுக்கு ஞாபகம் வரும். உங்களுடைய உடம்பு ஃபிட்டா இல்லன்னு. அதை பார்த்து வருத்தப்படுவீங்க. ஆனால் அதை மாற்றுவதற்காக முயற்சி செய்வது கிடையாது. எதை வேணாலும் சாப்பிடுவதற்கான நேரம் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய ஒர்க் அவுட் செய்வதற்கான நேரம் மட்டும் உங்களுக்கு இருக்காது. இதையெல்லாம் மாத்தணுமா? அப்போ உங்க பெட்ட விட்டு எழுந்துருங்க. உங்க நெகட்டிவ் ஸ்பிரிட்ட முதல்ல பிரேக் பண்ணுங்க. உங்க எல்லா எமோஷனல் லோடையும் கீழ போட்டுவிட்டு அத கடந்து வெளிய வாங்க. நீங்க ஒர்க் அவுட் ஆரம்பிக்கணுமா? டயட் ஃபாலோ பண்ணணுமா? புதுசா பிசினஸ் ஆரம்பிக்கணுமா? ஒரு புக் எழுதணுமா? இல்ல ஒரு புதிய வீடு கட்டணுமா? அப்போ இந்த ஒரு விஷயத்த மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. முடியாதது ஒன்று இங்க எதுவுமே கிடையாது. ஆனால் மாற வேண்டியது நீங்க தான், நீங்க மட்டும் தான். ஒரு முடிவு, ஒரு நாள், அது ஒரு செயலாக இருந்தால் கூட போதும். இதுதான் உங்களுடைய சரியான நேரம் என்று எழுந்து நில்லுங்கள். உங்க வாழ்க்கைய இன்றே மீண்டும் ரீஸ்டார்ட் பண்ணுங்க. எங்கிருந்து ஆரம்பிக்கிறது என்று கேட்டீங்கன்னா, இங்கிருந்து தான் ஆரம்பிக்கணும். எப்போ ஆரம்பிக்கிறது என்று கேட்டீங்கன்னா, இப்போ இந்த நிமிடத்திலிருந்து தான் ஆரம்பிக்கணும். உங்க வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும், நீங்க ஒவ்வொரு நாளும் வரணும். நீங்க ஒவ்வொரு நாளும் நிக்கணும். நீங்க ஒவ்வொரு நாளும் அதற்காக போராட வேண்டும். இந்த மனநிலை ரொம்ப அவசியம். வாழ்க்கையில் எது வேணாலும் எதிர்பாராத விதமாக நடக்கலாம். அதை எதிர்கொள்ள நாம தயாராகணும். இது நம்முடைய பொறுப்பு. இது நம் வாழ்க்கை என்ற போர்க்களத்துல ஒரு போராளியா நுழைந்து எதிர்க்க தயாரா இருக்கணும். நீங்க செய்ய வேண்டியதை சரியாக செய்து முடிச்சீங்கன்னா, அதுக்கப்புறம் உங்க வாழ்க்கை மகத்துவமானதாக மாறிவிடும். இதுதான் காட்டு மிராண்டித்தனமான மனநிலை என்று சொல்வார்கள். எல்லாமே நம்ம கையை விட்டு போகும்போதுதான் அந்த மனநிலை வெளிப்படும். அப்படி ஒரு மனநிலை கொண்டவர்கள் எது நடந்தாலும் முடியாது என்கிற வார்த்தையே அவர்களுடைய அகராதியில் இருக்காது. அவங்க எப்படி சிந்திப்பாங்க தெரியுமா? இந்த பிரச்சனையை எப்படி கடந்து போகலாம் என்றுதானே தவிர, அதை எப்படி பாதியிலே விட்டுவிடலாம் என்று கிடையாது. அவங்க என்ன செய்வாங்க தெரியுமா? அந்த பிரச்சனையை கடந்து போவாங்க, மேல வருவாங்க, அவங்களுடைய களத்துல நிலைத்து நிப்பாங்க. அந்த மனநிலையை நீங்க வளர்த்து கொள்ள வேண்டும். நீங்க நல்லா இல்லாத சூழலிலும் நல்லா இருக்க கத்துக்கணும். ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டியதை உங்க கஷ்டங்களோடு தொடர்ந்து செய்யணும். ஏனென்றால் ஒரு முறை நின்னுட்டீங்கன்னா, நீங்க தொடர்ச்சியா இருக்க மாட்டீங்க. மறுபடியும் பின்னால போய்விடுவீங்க. உதாரணமாக, நீங்க ஒரு கிரிக்கெட் பிளேயர். நீங்க தினமும் பிராக்டிஸ் பண்ணாம விட்டுட்டு, ஒரு வருடத்திற்கு பிறகுதான் மீண்டும் பேட் எடுத்தீங்கன்னா, உங்களுடைய ஆட்டம் எப்படி இருக்கும்? நீங்களே யோசிச்சு பாருங்க. இப்போ உங்களிடம் ஒரு மிஷின் இருக்கு. அதோட வேலைய செய்யாம அந்த மிஷின் எப்பவும் சும்மாவே இருக்கு. சில நாட்களுக்கு பிறகு என்ன ஆகும்? அது தானாகவே துருப்பிடிக்க ஆரம்பிக்கும். இது உண்மைதானே? அதே மாரி தாங்க நம்முடைய வாழ்க்கையும். நம்ம வாழ்க்கையில நாம தான் ஒரு மிஷின். நமக்கான வேலையும் செயலும் இல்லனா, நம்முடைய மூளையும் துருப்பிடிக்க ஆரம்பித்துவிடும். நீங்க ஒவ்வொரு நாளும் உங்களோடவே சேலஞ்ச் பண்ணணும். உங்க செயலுக்காகவே ஓடணும். வேலை செய்யணும். உங்கள மேம்படுத்தணும். இங்கு யாருக்கும் வேலை செய்ய பிடிக்காது. ஆனால் ஃபைனல் ரிசல்ட்ட மட்டும் எல்லாரும் எதிர்பார்ப்பாங்க. ஆனால் உண்மை என்ன? வேலை செய்யாமல் சம்பளம் கிடையாது. நீங்க உங்க வேலைய விரும்பி செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா, உங்க ரிசல்ட் உங்க கண்ணு முன்னாடியே கிடைக்கும். உங்க லைஃப்க்கு கோல் செட் பண்ணியாச்சா? அதை அடைய நீங்க கஷ்டம், தியாகம் எதுவாக இருந்தாலும் செய்ய தயார் என்றால், மற்றவர்கள் என்ன சொன்னாலும் கவலைப்படாமல், யாருக்கும் பயப்படாமல் முன்னாடி போயிட்டே இருந்தீங்கன்னா, நீங்க எதை செய்தாலும் வெற்றி நிச்சயம். நண்பர்களே, நம் வாழ்க்கையில் பல நேரத்துல நமக்கு ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆபீசரும், ஒரு நல்ல பயிற்சியாளரும், நாம கீழே விழும்போது தாங்கி பிடிக்க ஒரு நபரும் இருக்க மாட்டாங்க. அதனால நம்ம என்ன செய்யணும்? நமக்கு நாம தான் ஸ்ட்ரிக்ட் ஆபீசர். நமக்கு நாம தான் நல்ல பயிற்சியாளர். நாம கீழே விழும்போது நம்மை நாமே தட்டி கொடுத்து எழுந்து நிற்க கத்துக்கணும். உங்க வாழ்க்கையை மிக உயர்ந்த இடத்தில் நீங்க தான் வைக்க வேண்டும். கொஞ்சம் கூட சோம்பேறித்தனத்துக்கு இடம் கொடுக்க கூடாது. உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, ஏதாவது ஒன்று ஆரம்பிப்பீங்க, சில நாள் பண்ணுவீங்க, அதை அப்படியே பாதியில நிறுத்தி விடுவீங்க. இதுக்கு நீங்க என்ன சொல்வீங்க தெரியுமா? எனக்கு அதில் ஆர்வம் இருந்துச்சுன்னா செய்வேன். எனக்கு அதில் விருப்பம் இல்லைன்னா பாதியிலே விட்டு விடுவேன் என்று மிக சாதாரணமாக சொல்லிவிடுவீங்க. ஆனால் இந்த உலகத்தில் தொடர்ச்சியாக சரியான நேரத்துக்கு எல்லாத்தையும் செய்பவர்கள்தான் திறமையும் சிறப்பும் இருப்பவர்களை விட அதிகம் வெற்றி பெறுகிறார்கள். அதனால் நீங்க என்ன செய்ய வேண்டும்? உங்களை செயல்படுத்த ஏதோ வெளியிலிருந்து வரும் மோட்டிவேஷனுக்காக காத்திருக்காமல் நீங்க தான் உங்களை செயலில் ஈடுபடுத்த வேண்டும். உங்களுக்கான ஸ்டார்ட் பட்டனை வெளியிலிருந்து யாரும் பிரஸ் பண்ணக்கூடாது. நீங்க தான் உங்களுடைய ஸ்டார்ட் பட்டனை அழுத்த வேண்டும். ஏதாவது ஒரு நாள் உங்களுக்கு உங்கள் மீதே கஷ்டம் வந்தாலும், உங்களை குறைவாக நினைத்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சாலும், உங்களுக்குள் இதுதான் எனக்கு சரியான நேரம், எழுந்திரு என்று சொல்லி மீண்டும் ஓடுங்கள். நீங்க எந்த நேரத்திலும் உங்கள் மனதின் சிந்தனையை மாற்றி அமைக்கலாம். வேற யாராலும் அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. உங்க ஃபீலிங்க உங்களால தான் கையாள முடியும்.
அது எவ்வளவு சின்ன வேலையாக இருந்தாலும், அது எவ்வளவு குறைவான நேரத்தில் செய்து முடிக்கக்கூடியதாக இருந்தாலும், அதை ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டும். இன்று கூட மறவாமல் செய்ய வேண்டும். நீங்க உங்க வாழ்க்கையில 1 வருஷத்துக்கு திட்டம், அல்லது 3 வருஷத்துக்கு திட்டம், இல்ல எத்தனை வருஷம் திட்டம் போட்டாலும், அந்த திட்டத்தில் பாதியை கூட முடிச்சிருக்க மாட்டீங்க. ஏன்னா, இன்று வரை அதற்காக எழுந்து நீங்க எந்த விதமான செயலையும் செய்திருக்க மாட்டீங்க. அந்த வாய்ப்பு உங்க கையில கிடைச்சதுன்னா, அத டைட்டா புடிச்சுக்கணும். மத்தது எல்லாத்தையும் தூக்கி ஓர வச்சிரணும். அதுதாங்க டைமண்ட் மைண்ட் செட். வேற மாதிரி படிக்க ஆரம்பிச்சுருவீங்க. வேற மாதிரி பயிற்சி பண்ணுவீங்க. எல்லாமே வேற லெவல் ஆயிடும். இனி காலையில எழுந்துக்கோங்க. தேவையில்லாத விஷயத்துக்கு நோ சொல்லுங்க. அதுதான் உண்மையான மாற்றம். நீங்க பிராக்டிஸ் பண்ணும்போது, போதுன்னு சொல்ற உங்க ஃபீலிங்ஸ்க்கு நோ சொல்லுங்க. உங்க உடம்பு முடியலன்னு கத்துற நேரத்துல, நீங்க இன்னும் 30 புஷ்அப்ஸ் ஆட் பண்ணுங்க. வாயால பேசுறது ரொம்ப ஈஸி. ஆனா செயல்ல இறங்குறது தான் கஷ்டம். கஷ்டம் தான். தொடருவதே சேலஞ்சு தான். நான் உங்களுக்கு ஈஸின்னு சொல்லவே மாட்டேன். ஆனால் ஒரு விஷயம் நிச்சயம். உங்களுடைய அந்த கஷ்டத்துக்கு பின்னால இருக்கிற ரிசல்ட்டுக்கும், நீங்க செய்த தியாகத்துக்கும் எதுவும் சமம் கிடையாது. நீங்க கஷ்டங்களை கடந்து அந்த பாதையை நோக்கி பயணம் செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா, உங்களோட வெற்றி வேற லெவல்ல இருக்கும். ஆனா நீங்க எப்போதும் ஒரு காரணத்தை காட்டி செயல்ல இறங்காம இருக்கீங்க. என்ன விஷயம் உங்களையும் வெற்றி பெற்றவர்களிலிருந்து பிரிக்க போகுது? அவங்களோட முடிவெடுக்கும் சக்தி, கமிட்மெண்ட், ஆக்ஷன், ஆட்டிடியூட், அதாவது செய்து முடிக்கும் வரை நிற்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு உண்மையை நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்க கனவு காண்கிற ஐடியா தானாக எக்ஸிக்யூட் ஆகாது. நீங்க எழுதணும்னு நினைக்கிற புக்கு தானாக எழுதி முடிக்காது. நீங்க குறைக்கணும்னு நினைக்கிற வெயிட்டு தானாக குறையாது. நீங்க தான் செய்ய வேண்டும். முதல் படியில் காலை வையுங்கள். உங்களுக்கு தேவையானது என்ன தெரியுமா? கமிட்மெண்ட், டிசிப்ளின், கன்சிஸ்டன்சி, ஆக்ஷன் மென்டாலிட்டி, இவ்வளோதான். நீங்க செய்ய ஆரம்பிச்சா மேஜிக் மாதிரி எல்லா விஷயங்களும் தானாக நடக்க ஆரம்பிக்கும். நீங்க முன்னோக்கி நகர ஆரம்பிப்பீங்க. நீங்க நினைச்சதை அடைய ஆரம்பிப்பீங்க. உங்களோட வாழ்க்கையே மாறிவிடும். இது ஈஸி இல்ல தாங்க. ஆனா இந்த ஒரு விஷயம், அதற்கான முடிவு உங்க வாழ்க்கை முழுக்க வேல்யூபிளா இருக்கும். ஏன்னா இந்த உலகத்தில் வெற்றியாளர்களுக்கும் வெற்றியை தவற விட்டவருக்கும் உள்ள ஒரே பெரிய வித்தியாசம் என்ன தெரியுமா? பல பேர் ஒரு விஷயத்த பத்தி கேட்டுட்டு போயிடுவாங்க. ஆனா வெற்றி பெறுபவர்கள் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அவங்க கேட்டது மட்டும் இல்லாமல் அதை உள்ளே செலுத்தி அதை செயலாக மாத்துவாங்க. அதுதான் அவங்களோட வெற்றிக்கான காரணமாக அமைகிறது. உங்களை படுக்கையிலிருந்து எழுப்புவது யாரு? உங்களை சோபாவிலிருந்து எழுப்புவது யாரு? உங்களை ஜிம்முக்குள் உள்ளே அனுப்பி வைப்பது யாரு? அது அலாரம் கிடையாது. உங்க அப்பா அம்மா கிடையாது. உங்கள் நண்பர்கள் கூட கிடையாது. அது நீங்க மட்டும்தாங்க. உங்களுக்காக அதை செய்ய முடியும் ஒரே மனிதர் மற்ற யாரும் கிடையாது. அது நீங்க மட்டும்தான். நம்மில் பெரும்பாலானோரை வழிநடத்துவது அவர்களின் பட் என்ற வார்த்தைதான். ஆனால் நான் திறமையானவன் இல்லை. ஆனால் நான் புத்திசாலி இல்லை. ஆனால் நான் மதிப்புமிக்கவன் இல்லை. ஆனால் நீங்கள் உங்கள் எதிர்காலத்துக்குள் அடியெடுத்து வைக்கணும்னா உங்களின் ஆனால் என்பதை வெல்ல வேண்டும். உங்கள் மனதில் டிசிப்ளின் இல்லாத போது நெகட்டிவ் தாட் மீண்டும் மீண்டும் வரவழைக்கும். நீங்க உங்க வாழ்க்கையை பற்றி அழுதுகிட்டே இருக்கணும்னா இருக்கலாம். அதுக்கு ஒரு நாள் எடுத்துக்கோங்க. அந்த நாள் முழுவதும் உங்களை பத்தி நினைச்சு கவலைப்பட்டு அழுது அந்த நாளோட எல்லாத்தையும் முடிச்சுக்கணும். அடுத்த நாள் முதல் உங்களின் பாதையை மாற்ற வேண்டும். உங்களை நிறுத்துவதற்கு எவ்வளவு வழிகள் வந்தாலும், எத்தனை முறை தோல்வி அடைந்தாலும் நீங்க அடங்கக்கூடாது. நீங்க முன்னாடி போய்கிட்டே இருக்கணும். அது உங்களுக்கு கிடைக்கும் வரை. உங்களுக்கு எது கிடைக்காவிட்டாலும் பிரச்சனை இல்லை. எத்தனை தடவை தோற்றாலும் பிரச்சனை இல்லை. எத்தனை பேர் உங்களை நம்பவில்லை என்றாலும் பிரச்சனை இல்லை. நீங்கள் போகக்கூடிய திசையில் போய்கிட்டே இருக்கணும். அதுதான் முக்கியம். அளவில்லாத உழைப்போடு நீங்க உருவாக்கின ஒரு பயணத்தின் முடிவு, அதுதான் உங்களின் அடையாளமாக இருக்கும். அதை பார்த்து நீங்கள் பெருமை கொள்வீர்கள். உங்களிடம் உங்களுக்காக யாரும் தரமாட்டாங்க. அதை பெற வேண்டும் என்றால் உங்களின் உழைப்பால், முயற்சியால், வியர்வையால், கண்ணீரால் வாங்க வேண்டும். இதுதான் உங்களுடைய போர்க்களம். இப்போதே நீங்கள் உங்களிடம் கேட்டுக்கொள்ளுங்கள், நீ போருக்கு தயாரா என்று. இதில் வரும் கருத்துக்கள் உங்கள் மனதுக்கு உத்வேகத்தை கொடுத்தா மறக்காம நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்க. உங்களோட கமெண்ட்டுகளை பதிவு பண்ணுங்க. முக்கியமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.